இருக்கிறது. பாண்டவர் அணியில் அர்ஜுனன் ஒருவன்தான் உனக்கும் எனக்கும் இணையான வில்லாளி ஆவான். அவனை எதிர்த்து போரிட ஒரு பீஷ்மரோ அல்லது ஒரு கர்ணனோதான் கௌரவர்களின் அணியில் இருக்க வேண்டும். அதுதான் யுத்த தர்மம். ஒரே சமயத்தில் நாம் இருவரையும் எதிர்த்து போராடும் நிலைக்கு அர்ஜுனனை உட்படுத்துவது அதர்மமாகும். கௌரவர்களின் படைத்தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான், யுத்த தர்மத்தை என்றுமே மீறாத நான் எப்படி அதை செய்ய இயலும்? இந்த விளக்கத்தை அனைவரின் முன் சொல்லி போரில் கலந்து கொள்ளாதே என்று கௌரவர்களின் படைத்தலைவனாக உனக்கு நான் எப்படி ஆணையிடத்தான் முடியும்? எனவேதான் என்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு பெரும் தேர் வீரனாகிய உன்னை அரைத்தேர் வீரன் என்று இகழ்ந்தேன். நீயாகவே இந்த பீஷ்மர் போர்க்களத்தில் இருக்கும் வரை நான் போரிட மாட்டேன் என்று சூளுரைக்கவும் செய்துவிட்டேன். அதற்காக இந்த கிழவனை கடைசி வரை வீரனை இனம் கண்டுகொள்ள இயலாத கயவன் என்று முடிவு செய்து விடாதே கர்ணா என்று